Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ஓகேங்களா? சோ நான் உங்கள் physics teacher ஜிலானி பாஷா. சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம physical quantities-னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறமா வந்து mathematics ரொம்ப தேவைன்னு சொன்னேன். சோ physics-க்கு ரொம்ப mathematics தேவை. ஏன்னா நியூமெரிக்கல்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு mathematics ரொம்ப தேவைப்படுது. அதுவும் பேசிக்கான mathematics தெரிஞ்சா போதும். லைக் trigonometry, differentiation, integration இதுல பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ரொம்ப டீப்பரா தெரியணும்னு அவசியம் இல்லை physics-க்காக. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ட்ரிக்னாமெட்ரி, ரைட்? ஓகே. ட்ரிக்னாமெட்ரி பேர்லேயே பாருங்கள், ட்ரைகோனோமெட்ரி. ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம். ட்ரிக்னோமெட்ரி, ட்ரைகோனோமெட்ரி. ட்ரையாங்குலர், ட்ரைனா ட்ரையாங்கிள், கோனோனா ஆங்கிள், மெட்ரினா மெஷர்மெண்ட். ட்ரையாங்குலர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரையாங்குலரோட ஆங்கிள் சைன்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆங்கிள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள்னால் என்ன? ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்சஸ் இருக்கிறேன். இது பேர் வந்து ரிவால்விங் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்சஸ் இனிஷியல் பொசிஷன் இதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிவால்விங் ஆக்சஸ் இப்போ ரொட்டேட் ஆகும். சப்போஸ் இங்கேருந்து சப்போஸ் இந்த மாதிரி இங்கே ரொட்டேட் ஆகி இப்படி நிற்குது. ஸோ இது வந்து இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வந்தது ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு வேல்யூவில் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? 360 டிகிரிஸ்ன்னு சொல்வீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் கம்ப்ளீட் ஆர் ஒன் ஃபுல் ரெவல்யூஷன் 360 டிகிரிஸ்ன்னு சொல்வீங்க. ஓகே. சப்போஸ் இந்த ரிவால்விங் ஆக்சிஸ் இந்த மாதிரி இதுதான் இனிஷியல் பொசிஷன், சப்போஸ் இதுதான் ஃபைனல் பொசிஷன்னா இது எவ்வளோன்னு சொல்வீங்க? இது வந்து ஹாஃப் ரெவல்யூஷன் சொல்வீங்க. ஹாஃப் ரெவல்யூஷன் எவ்வளோ? 180 டிகிரி. சப்போஸ் ஒன் ரைட் ஆங்கிள்னா எவ்வளோ? 90 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷனை சொல்கிறதுக்காக தான் நம்ம குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம். அது பேர் வந்து ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் வந்து நம்ம டிகிரிஸில் மெஷர் பண்ணலாம், இல்லைனா ரேடியன்ஸில் மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரேடியன்ஸில் மெஷர் பண்ண ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து 2π ரேடியன்ஸ். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 360 டிகிரி 2π ரேடியன்ஸ்னா ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அப்போது ஆஃப் ரெவல்யூஷன் எவ்வளோ இருக்கும் ரேடியன்ஸில்? π ரேடியன்ஸ் ஆகும். ஒன் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி எவ்வளோ ரேடியன்ஸ்? π/2 ரேடியன்ஸ். ஸோ இதே மாதிரி 30 டிகிரி எவ்வளோ வரும்? 30 டிகிரி ரிவால்வ் அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷனாக ரேடியன்ஸ் எவ்வளோ வரும்? π/6 வரும். ஓகேங்களா? ஸோ π 180னா 180/6 எவ்வளோ வரும்? 30 டிகிரி. 180/6, 6 1s are 6, 6 is 80, 30 டிகிரி. ஓகேங்களா? 30 டிகிரி வந்து π/6 ரேடியன்ஸ். 45 டிகிரி எவ்வளோ வரும்? ஸோ இது மோஸ்ட்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ 45 டிகிரி எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். எவ்வளோ வரும்? ஸோ 180 that is π divided by எவ்வளோ வரும்? π/4 வருமா? ஸோ பாருங்கள், π வந்து 180/4, 180/4. 4 1s are 4, 4 4s are 60, remainder 2, 4 5s are 20. ஓகேங்களா? ஸோ 45 டிகிரினா π/4 ரேடியன்ஸ். இது தெரியும். 90 டிகிரினா π/2 ரேடியன்ஸ், 30 டிகிரினா π/6 radians, 45 degree na π/4 radians. So there are two units of angles which we use mostly. One is degree and other one is radians. Okay la? So note பண்ணுங்க. So note and copy la note பண்ணுங்க. அப்படியே சிம்பிளா யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆங்கிளும் டிகிரியும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் சார் இப்போ வேறு எதுவும் ஆங்கிள் தராங்க சார், 30 180 எல்லாம் இல்லாமல் வேறு எதுவும் ஆங்கிள் தராங்க, இது ரேடியன்ஸில் எப்படி மாற்றுறது? இல்லை ரேடியன்ஸில் தராங்க, ஓகேங்களா, ஆங்கிளில் எப்படி மாற்றுறது சார்? ஓகேங்களா? ஸோ ரேடியன்ஸ்லேருந்து ஆங்கிளுக்கு மாற்றணும்னா, ஓகேங்களா, ஸோ டு கன்வெர்ட் ஓகே given angle from radians to degrees. ஓகேங்களா? ஸோ ரேடியன்ஸ்லேருந்து டிகிரிக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றணும். சப்போஸ் ஏதாவது given angle ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா 180/π மல்டிப்ளை பண்ணணும். 180 டிகிரி பை பை. சப்போஸ் 2π ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2π ரேடியன்ஸ். ஓகேங்களா? சார் இது எவ்வளோ டிகிரி சார்? எனக்கு தெரியல சார். அப்படின்னா இந்த 2π 180 டிகிரி
by பையால மல்டிப்ளை பண்ணுங்க 2 பை என்ன பண்ணும் 180 டிகிரி by பையால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பை கேன்சல் ஆகும் 2 into 180 வரும் 360 டிகிரி நான் சொன்னீங்களா 2 பை ரேடியன்ஸ் வந்து 360 டிகிரிஸ் ஸோ ஞாபகம் வச்சுங்க ரேடியன் வந்து டிகிரியில் மாற்றணும்னா என்ன பண்ணும் கிவன் ஆங்கிள் வந்து ரேடியன்ஸில் கொடுத்துருப்பாங்க 180 டிகிரி by பையால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் ஃப்ரம் ரேடியன்ஸ் டு டிகிரிஸ் ஓகேங்களா சிமிலர்லி இதை எரேஸ் பண்ணிடுறேன் நோட் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம் சார் சப்போஸ் 3 பை by 4 ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் இது டிகிரிக்கு மாற்ற சொல்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் ஸோ சேம் தான் இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும் டிகிரிக்கு மாற்றணும்ல டிகிரி 180 டிகிரி மேலே வரணும் பை கீழே வரும் ஸோ பை கெட் கேன்சல் ஓகேங்களா ஸோ 4 1s are 4 4 4s are 60 divided to 4 5s are 20 ஸோ 45 into 3 எவ்வளோ வரும் 135 டிகிரி வருமா 3 5s are 50 4 3s are 12 30 135 டிகிரி 3 பை by 4ங்கிறது 135 டிகிரி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் ரேடியன்ஸில் கொடுத்தா டிகிரிஸில் மாற்றலாம் சிமிலர்லி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகேங்களா ஸோ டிகிரிஸில் கொடுத்துருந்தா ரேடியன்ஸில் மாற்றலாம் ஸோ டிகிரிஸில் கொடுத்துருந்தா ரேடியன்ஸில் எப்படி மாற்றுறது ஓகேங்களா ஸோ டு கன்வெர்ட் ஃப்ரம் டிகிரிஸ் டு ரேடியன்ஸ் எப்படி மாற்றுறது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும்னா அதுக்கு மல்டிப்ளை த கிவன் ஆங்கிள் வித் பை by 180 ஓகேங்களா சப்போஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க 60 டிகிரி எவ்வளோ சார் ரேடியன்ஸ் அப்படின்னா நீங்கள் இதால் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ பை by 180 மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ இது கேன்சல் ஆகும் 61 சார் 60 66 சார் 180 ஸோ பை by 3 ரேடியன்ஸ் ஓகேங்களா ஸோ ரேடியன்ஸில் கொடுத்து டிகிரிக்கு மாற்றணும்னா 180 by பை ஓகேங்களா டிகிரிஸில் கொடுத்து ரேடியன்ஸில் மாற்றணும் ரேடியன்ஸில் வரணும்னா வந்து பை மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ டிகிரிஸ் டு ரேடியன்ஸில் மாற்றணும்னா பை by 180 புரிஞ்சுச்சுங்களா ஸோ நோட் பண்ணுங்கள் நான் எரேஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இதுக்கப்புறமா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து எத்தனை ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ்னா 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் இருக்குது லைக் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஓகேங்களா சைன் காஸ் சீகண்ட் கொசிகண்ட் டேன் காட் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தெரியணும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா ஓகேங்களா ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் எப்பயுமே எவ்வளோ இருக்கும் 90 டிகிரியில் இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் நான் இதை டீட்டா எடுத்தேன்னா இந்த டீட்டாவோட ஆப்போசிட் ஓகேங்களா இதுதான் பர்பெண்டிகுலர் சொல்லுவோம் தீட்டாவோட பர்பெண்டிகுலர் இதை பர்பெண்டிகுலர் சொல்லலாம் இல்லை ஆப்போசிட் சைட் ஆஃப் தீட்டா இது ஆப்போசிட்னா இது பேஸ்ன்னு சொல்லலாம் இல்லை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம் தீட்டா இது தீட்டா எடுத்தா இது ஆப்போசிட் அப்போ இன்னொன்று வந்து அட்ஜசன்ட் இது வந்து ஹைப்போடெனஸ் ஓகேங்களா ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் இன்னொரு ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா தீட்டாவோட ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் சைடு இன்னொரு சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு பேஸ்ன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து என்னது ஹைப்போடெனஸ் ஓகேங்களா ஸோ அப்போ சைன் தீட்டா ஆர் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் இருக்குன்னு சொன்னால ஒன்று வந்து என்னது சைன் தீட்டா ஓகேங்களா ஸோ சைன் தீட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டால் சைன் தீட்டா வந்து இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா மக்கப்பே பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சைன் தீட்டா வந்து என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ் செகண்ட் ஒன் வந்து காஸ் தீட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டால் சேம் தான் ரைட்டாக மாறும் அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடெனஸ் பாருங்க சைன்லையும் டினாமினேட்டர் ஹைப்போடெனஸ் வந்து காஸ்லையும் டினாமினேட்டரில் ஹைப்போடெனஸ் இது என்னது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தெரியும் பேசிக் ஃபிசிக்ஸில் ஓகேங்களா தேர்டு tan தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு ஓகேங்களா sin theta opposite side by hypotenuse cos theta adjacent side by hypotenuse tan theta opposite side by adjacent side இல்ல சார் எனக்கு sin theta தெரியும் cos theta தெரியும் அப்படினா tan theta வந்து sin theta by cos theta sin thetaவும் தெரியும் cos thetaவும் தெரியும் அப்போ எனக்கு tan theta வேணும்னா sin thetaவும் cos thetaவும் டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ஓகேங்களா ஃபோர்த் ஒன் tan ரெசிப்ரோக்கல் சொல்லுவாங்க cot theta ஓகேங்களா cot theta வந்து tan ஓட ரெசிப்ரோக்கல் ஓகேங்களா சோ அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க adjacent side by hypotenuse இல்ல சார் tan theta கொடுத்திருக்காங்க cot theta எப்படி சார் ஃபைண்ட் பண்ணா ரெசிப்ரோக்கல் tan ஓட வேல்யூ 1 by tan னு போடுங்க 1 by tan theta வந்து
cot theta. So cot theta is reciprocal of tan theta. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இல்ல இத வந்து இப்படி கூட சொல்லலாம். cos theta by sin theta கூட சொல்லலாம். இதோட reciprocal. ஓகேங்களா? அப்போ tan theta இதோட reciprocal 1 by cot theta. cot theta தெரியும். அப்போ tan theta வேணும்னா 1 by cot theta. ஓகேவா? வேற என்ன இருக்கு? secant theta. secant theta என்ன தெரியுமா? இதோட reciprocal hypotenuse by adjacent. hypotenuse by cos ஓட reciprocal hypotenuse by adjacent 1 by cos theta னு எழுதுவோம். cos theta தெரியும்னா 1 by cos theta என்னது secant theta. ஓகேங்களா? சோ இன்னொரு என்னது cosecant theta. cosecant வந்து sin ஓட reciprocal hypotenuse by opposite இல்லனா 1 by sin theta. மொத்தம் 8 trigonometrical ratios இருக்கு. இல்ல sin cos tan இல்ல தெரிஞ்சிருக்கும் லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. sin theta என்னது opposite side by hypotenuse, cos theta என்னது adjacent side by hypotenuse, tan theta என்னது sin theta by cos theta or opposite side by adjacent side. tan தெரிஞ்சிச்சுனா cot என்னது 1 by tan theta. ஓகேங்களா? sin theta தெரிஞ்சிச்சுனா cosecant theta என்னது 1 by sin theta. cos தெரிஞ்சிச்சுனா secant theta என்னது 1 by cos theta. ஓகேங்களா? சோ இந்த ஆல் trigonometrical ratios இந்த basic formulas தெரியும். இது தீட்டாவா இருந்தா இது ஆப்போசிட் இது adjacent. சப்போஸ் இது தீட்டாவா இருந்துச்சுனா இது ஆப்போசிட் இது பேஸ் ஆர் adjacent சொல்லலாம். இது என்னது ஹைபோடெனஸ். பெரிய லென்த்தா இருக்குல்ல சோ அதுதான் எப்பவுமே என்னது ஹைபோடெனஸ். நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ எரேஸ் பண்ணிட்டா ஓகே. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோயர் கிளாஸஸ்லயே வந்து நீங்க இத படிச்சிருக்கீங்க ரீகால் பண்ணுங்க. பிசிக்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ரைட். இதுல ரெண்டு ஆங்கிள் வந்து இது நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? இன்னும் சில பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் பேசிக் எலிமெண்டரி ஃபார்முலாஸ்னு சொல்றோம். sin square theta plus cos square theta equal to என்னது 1 எப்பவுமே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. sin square theta plus cos square theta என்ன சார் அப்படினு கேட்டா 1. அப்போ 1 minus இது plus cos square theta வந்துச்சுனா 1 minus cos square theta. இப்போ 1 minus cos square theta என்ன எழுதலாம்? sin square theta எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபார்முலா வந்து 1 plus tan square theta equal to secant square theta. ஸோ இதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு லோயர் கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. 1 plus cot square theta equal to cosecant square theta. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுங்க 1 plus tan square theta equal to secant square theta. இல்லை எப்படி கூட ஞாபகம் secant square theta minus tan square theta equal to 1. சப்போஸ் இந்த plus tan square theta என்ன வந்துச்சுன்னா minus tan square theta தான் எழுதுங்க. secant square theta minus tan square theta equal to 1. இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா cosecant square theta minus cot square theta equal to 1 கூட எழுதலாம். அப்படிங்களா? ஸோ இந்த மூணு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க லோயர் 8th 9th 10th படிக்கும்போது அதிகமாக இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. எரேஸ் பண்ணிட்டா ஓகே. ஸோ இன்னும் சில ஃபார்முலாஸுக்கு கீழே எழுதுறேன். ரைட்? ஓகே. சைன் ஆஃப் a plus t. சரிங்களா? இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள். லைக் இது 30 டிகிரி இருக்கலாம், இது 45 டிகிரி இருக்கலாம். sin of a plus b அப்படின்னா என்ன ஃபார்முலானா sin a cos b plus cos a sin b. ஓகேங்களா? sin of a plus b னா sin a cos b plus cos a sin b. ஓகேங்களா? ஸோ இங்க sin a cos b னா இங்க cos a sin b. அதே மாதிரி sin a minus b. ஓகேங்களா? சப்போஸ் இது 45 டிகிரி இது 30 டிகிரி. ஸோ sin 15 டிகிரி கேட்குறாங்க உங்களுக்கு கொஸ்டின். sin 15 டிகிரி நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை 15 எப்படி எழுதலாம்? sin 45 minus 30 டிகிரி எழுதலாமா? 45 டிகிரி minus 30 டிகிரி எழுதலாமா? ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதும்போது இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா sin a cos b minus cos a sin b. ஓகேங்களா? மைனஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ் வரும், பிளஸ் வந்துச்சுன்னா இங்க பிளஸ் வரும். ஓகேங்களா? sin of a minus b என்னது? sin a cos b minus cos a sin b. ஸோ இன்னொரு ஃபார்முலா வந்து cos of a plus b என்ன வரும்? cos a cos b minus sin a sin b. இது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. cos of a plus b ல இங்க மைனஸ் வரும். ஓகேங்களா? இங்க பிளஸ்னா பிளஸ் சைன்ல மைனஸ்னா மைனஸ். பட் cos ல பிளஸ்னா மைனஸ் வரும். cos a plus b னா cos a cos b minus sin a sin b. இதே மாதிரி
cos of a minus b அப்படின்னா நம்ம cos a ஓகே cos b plus sin a sin b அப்படிங்கிறது ஓகேங்களா சரியா ப்ளஸ் சைடு cos a minus b என்னது cos a cos b plus sin a sin b ஓகேங்களா ஸோ நோட் பண்ணுங்க ஓகே ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து sin 2a ஓகேங்களா ஸோ sin 2a என்ன சார் அப்படின்னா இந்த a b இடத்துல a ஆச்சு a plus a 2a ஸோ sin 2a என்ன வரும்னா 2 sin a cos a ஓகேங்களா ஸோ இதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல b இடத்துல a போடும் a plus a 2a ஆகிடும் ஸோ இங்கே a ஆச்சுன்னா 2 sin a cos a ஆகிடும் ஓகேங்களா ஸோ 9th ஃபார்முலா cos 2a ஸோ இங்கே இருக்குல்ல a plus a cos 2a என்ன ஆகிடும் ஓகேங்களா ஸோ cos a cos square sin a sin square ஸோ cos 2a என்னது cos square minus sin square இதை வேறு எப்படி சார் எழுதலாம்னா ஓகேங்களா ஸோ cos square என்னது 1 minus sin square ஸோ இது இப்படி எழுதலாம் ஸோ 1 minus 2 sin square கூட எழுதலாம் ஏன்னா sin square theta plus cos square theta equal to 1 ஓகேங்களா அப்போ cos square theta என்ன வரும் 1 minus sin square theta ஸோ 1 minus sin square theta minus sin square theta 1 minus 2 sin square theta இப்படி எழுதலாம் இல்லைன்னா cos square a minus 1 ஸோ cos 2a வந்து இந்த மாதிரி 3 ஃபார்முலாஸ் இருக்கு நோட் பண்ணுங்க ஸோ நோட் பண்ணிட்டீங்களா எரேஸ் பண்ணலாமா அந்த சைட் ரைட் ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு ஸோ அதை பாருங்க ஸோ 10th ஃபார்முலா tan a plus b tan a plus b tan a plus tan b divided by 1 minus tan a tan b ஓகேங்களா ஸோ அதே மாதிரி tan a minus b வரும் tan a minus b ஸோ அதே மாதிரி என்ன வரும் tan a minus tan b divided by 1 plus tan a tan b ஸோ இந்த சைன்ஸ் மட்டும் பாருங்க ஸோ மைனஸ் ஆகுனா இங்கே மைனஸ் வரும் ப்ளஸ் ஆகுனா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபார்முலாஸ்லாம் ஸோ சப்போஸ் tan 2a என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ b எடுத்து a பண்ணுங்க a plus a 2a ஸோ tan 2a என்னது tan a plus tan a 2 tan a divided by 1 minus tan a tan square ஓகேங்களா ஸோ tan 2a is 2 tan a by 1 minus tan square a ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணுங்க ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கலோட இன்னொரு பார்ட் 2 ஓகேங்களா ஸோ அதில் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ sin 30 டிகிரி என்ன 45 டிகிரி என்ன அங்கே டேபிள் காலம் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்கான ஈஸியான சம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஸோ அதோட முடிஞ்சிடும் ஸோ தேங்க்யூ பை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் சேஃபாக இருங்க பை